ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு என்ன வீடியோனா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க நம்ம இந்த சன் டிவி, ஜீ தமிழ், விஜய் டிவிலாம் நம்ம நிறைய நாடகம் பார்ப்பாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு. ஸோ அப்படி ஒரு சீரியல் வந்து ஏதாவது ஒரு சீரியஸாக கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணி நாளைக்கு தான் தொடரும் அப்படி போட்டாங்கன்னா, நம்ம என்றைக்கு நாளைக்கு வரும் நாளைக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு பார்த்துட்டே இப்போ டக்குன்னு அவனே 8 ஆயிடுச்சு அவங்க போட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்து பார்ப்போம் டிவிக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ண அதில் அது வெப் சீரிஸ் மாதிரி சீரியல்லாம் அந்த மாதிரி வந்துருந்தது. அதை நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரி பே பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பார்க்கும்போது அது அவ்வளோ சீரியஸாக கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு 10 மினிட்ஸாவது ஒரு 5 மினிட்ஸாவது போகுது அதில் அந்த ஸ்டோரி. இப்போவும் அடுத்த கட்டம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம். இந்த ஆர்வம் படிப்புலாம் வந்து நம்ம எங்கேயே போயிருப்போம் போல இருக்குது. அந்த மாதிரி வந்து நான் பார்க்கும்போது ரூபா அந்த இது ஃப்ரீ ரூபாய்க்கு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த எபிசோட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரூபா தானே, நம்ம ஜிபேயில் ரூபா வச்சுருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜிபே பண்ணி ஆக்சுவலி நான் பார்த்தேன். அந்த ஆர்வத்தில் ஆட்டோ பேவே பண்ணிட்டேன் போல, அதுவே எனக்கு தெரியல. அந்த மாதிரி காசு பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஆனால் நான் ஒரு சீரியலை மட்டும் பார்க்கல, 3 சீரியல் வந்து அவ்வளோ ஆர்வமாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த 3 சீரியல் அடுத்த கட்டம் என்னன்றதை பார்க்குறதுக்காக நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி ₹1 கொடுத்து ஃப்ரீ எபிசோட் சொல்கிற மாதிரி நான் அதை பார்த்துருந்தேன். ஆனால் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம காசு கொடுத்து பார்த்துருக்கோன்ட்டு. ஏன்னா அந்த மாதம் என் அக்கௌண்ட்டில் காசு கிடையாது. நெக்ஸ்ட் மந்த் வந்து சேலரி கிரெடிட் ஆகும்போது என் ஹஸ்பண்ட் போடுவாங்க நமக்கு வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குற ஒரு ₹2000 ₹1500 அந்த மாதிரி இருக்கும். அது அமௌண்ட் போடும்போது அது கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட் ஆனால் அடுத்த செகண்ட் டெபிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் மெசேஜில் வருது. நம்ம யார்ரா, அதுவும் ஒரு அந்த எபிசோட அந்த வெப் சீரிஸோட தலைப்பு பேர் இருக்கும் அப்படின்ட்டு அதை நான் சொல்ல விரும்பல. அந்த பேர் வந்து இதில் வந்து காமிக்குது நார்மல் மெசேஜில் காசு பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம யாருக்குமே இப்படி ஒரு பேரில் யாருக்குமே நம்ம அனுப்பவே இல்லை. எப்படி காசு போயிருக்கோம், எப்படி காசு ₹1 கிடையாது, இந்த ₹1200 அந்த மாதிரி 3 டவுன்லோட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா வெப் சீரிஸ். அந்த ஆப்பில் வந்து 3 பிடிச்சிருக்காங்க. ஒரு ஆப்புக்கு ஒரு மாதிரி அமௌண்ட்டு போல் இருக்குது. டோட்டலாக சேர்த்து இந்த ₹1200 பிடிச்சிருந்தாங்கப்பா. நான் அதை போய் ஜிபேல போய் நம்ம ஹிஸ்ட்ரிலாம் தேடுவோம்ல, நம்ம யாருக்கும் அனுப்பலையே அப்படி பிடிச்சிருக்கோம். அந்த 3 தலைப்புமே நிற்கிது பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் கால்குலேஷன் பண்ணால் ₹1200 அக்கௌண்ட்டில் காசு இல்லை. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா வந்து வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணன்கிட்ட அந்த மாதிரி கேட்கும்போது நீ எதுக்கு அதெல்லாம் கொடுத்த, உன்னை அப்படி யார் பார்க்க சொல்கிறது திட்டினாங்க. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கால் பண்ணி கேட்கும்போது எனக்கே ஆக்சுவலி ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணும்போது எனக்கும் அப்படி தான் கேட்டுச்சு. அந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தால் நமக்கு பிடிச்சிருவாங்களாம்க்கா மாதம் அந்த ஆட்டோ பே மட்டும் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் பிடிச்சது அது எடுக்க முடியாது, நம்ம மணி எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆத்தி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா ₹1 கிடையாது, நம்ம அந்த ₹1 சம்பாதிக்க அந்த நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். ₹1200 போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறமா சரி இப்போதைக்கு இது இப்போவாவது பார்த்தமேன்றது ஒரே விஷயம் தான் அவங்களும் எனக்கு சொன்னது. இப்போயாவது நீ பார்த்தி இந்த அமௌண்ட் நெக்ஸ்ட் மந்த்தும் திரும்ப 1200 அந்த மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது சீரியல் பார்த்து திரும்பவும் அந்த ஆப்பை ஏற்றி திரும்பவும் நிறைய பைசா போக வாய்ப்பு இருக்கும்ல. அதனால் அப்போ வரைக்குமே ஸ்டாப் பண்ணது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து யாருமே வந்து நான் அந்த லட்சத்தில் டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனால் எதுக்கு படிச்சுன்றது தெரியாத அளவுக்கு இப்போ பண்ணிட்டேன் போல இருக்குது. அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரி விஷயம் நடந்தாலும் நிதானம் வேணும். நிதானமாக இருந்து இது எதுக்கு என்னத்துக்காக என்ன பர்பஸ்ன்ட்டு யோசிச்சு இதை பண்ணாமல் வேணாமா, அதுக்கு என்ன படித்து பொறுமையாக பண்ணணும். நம்ம சீரியல்லே அப்படி தானேங்க பார்ப்போம், அவ்வளோ ஆர்வமாக ஐயோ நாளைக்கு எப்போடா வரும்ன்ற மாதிரி நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம், டக்குனு வந்து உட்காந்து பார்ப்போம். பட் இது அப்படி கிடையாது. இது சோஷியல் மீடியானும் போது எல்லாமே வந்து இப்போ வந்து இணையதளம் மூலமாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து போகிற போக்கில் ₹1200 போயிடுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போவே நான் போய் ஜிபேயில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த வெப்சைட் அந்த இது பிடிச்சது இல்லையா அந்த ஆப் நேம் போட்டுருமோ அங்கே கீழே போய் பார்த்து இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கேயே ஸ்டாப் கொடுத்தாங்க. ஆட்டோ பே ஸ்டாப் அப்படின்னாங்க. ஆட்டோ பே ஆன் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து அதோட அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண மட்டும் போதாது, அதை போய் ஸ்டாப் பண்ணணும் ஜிபேயில் போயிட்டு. அப்போ தான் வந்து 2வது பணம் பிடிக்க மாட்டாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பார்த்துருப்பீங்க. பண்ணியிருந்தாலும் தயவுசெய்து போய் பாருங்கள். டவுன்லோட் பண்ணியிருந்தாலுமே போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து அதை பணம் பிடிப்பாங்க.
இப்போ நம்ம அக்கௌண்ட் இல்லைனா கூட நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே ஓட்டு பிடிப்பாங்க. தயவுசெய்து வந்து அந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க. இது எனக்கு நடந்தாலும் நான் இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.